சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் போட்டியிட விரும்புகிறேன். எர்ணாவூர் நாராயணன். சமத்துவ மக்கள் கழக நிறுவன தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள டீலக்ஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. முன்னதாக பெருந்தலைவர் காமராஜர், மாலை முரசு அதிபர் ப ராமச்சந்திர ஆதித்தனார், தினத்தந்தி அதிபர் ப சிவந்தி ஆதித்தனார் ஆகியோரின் படத்தை திறந்து வைத்து சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் நிருபர்களின் எர்ணாவூர் நாராயணன் கூறியதாவது: 5 தொகுதியை அடையாளப்படுத்தியிருக்கிறோம். நான் பிறந்த மாவட்டம் தூத்துக்குடி. அதனால் ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தேன். தேமுதிக கட்சியை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே செல்கிறது. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தால்தான் எம்எல்ஏவாக பார்க்க முடியும். இல்லை என்றால் எம்எல்ஏவாக பார்க்க முடியாது. காங்கிரஸ் கட்சியில் சிலர் கட்டுப்பாடு இல்லாமல் அலைகிறார்கள். 10 ஆண்டுக்கு ஒரு கட்சி உருவாகிறது என்பது போல தற்போதைய இந்த சீசனுக்கு விஜய் வருகிறார் என்றும், சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் போட்டியிட விரும்புகிறேன் என்றும் கூறினார். 234 தொகுதியிலும் என்னுடைய அமைப்புகள் என்னுடைய மாவட்ட செயலாளருடைய தலைமையிலே களப்பணியாற்ற தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இன்றைய தினம் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. போன தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தது போல இன்றைய தினம் மகளிர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் பண்ணி கொடுத்திருக்கிறார். அது கல்லூரியில் படிக்கின்ற மாணவியாக இருக்கட்டும், ஆரம்ப பள்ளியிலே மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இப்படி பல சாதனைகளை இன்றைய தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. சமயத்தில் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டம் என்பது, அந்த ஆர்ப்பாட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த முறை பட்ஜெட்டு, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒதுக்கவில்லை இருந்தாங்க. அப்போ கருத்து கேட்கின்ற பொழுது இந்த மாவட்டத்தில் எங்கே இருந்தால் நல்லா இருக்கும், திருவைகுண்டம் தொகுதியிலே நிற்பது நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள். அது பேசிட்டு வந்துருக்கோம். காங்கிரஸ் அதாவது இந்த கூட்டணியில இருக்கின்ற தலைமைகள் எடுக்கிற முடிவுதான். எல்லா கூட்டணி